Hey guys, welcome to Moto-Miles. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தம்பிக்கு ஒரு ஹெல்மெட் வாங்க போறோம். புதுசா பைக் வாங்கியாச்சு, அதுக்கு மேட்சிங்கா ஹெல்மெட் வாங்கணும்ல. அதனால ஆரஞ்சு கலர்ல பைக்குக்கு மேட்சிங்கா ஒரு ஹெல்மெட் வாங்கலாம்னு இருக்கோம். வாங்க இப்ப வீடியோ. நான் இவரை பயங்கரமா கலாச்சினுக்கிறேன். என்ன பண்ண போறான், காமெடி பண்ண போறான், எல்லாத்தையும் போய் வீடியோல பார்க்கலாம். வாங்க. Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts, I pop off when I hear people say I cannot. I get off to the thought of proving everyone wrong, I won't stop to the top. இந்த வீடியோக்காக நான் ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்கேன். பிகாஸ் எனக்கு பைக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், பைக்கில் ரைட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு vlog எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். நான் பைக் வாங்கி ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. இவ்வளோ நாள் வந்து கம்பெனி இல்லாமல் எடுக்காமல் இருந்தேன். இப்போ முகேஷ் பைக் வாங்கினோடனே ஜஸ்ட் வி ஹேட் அ டாக், இது மாதிரி எடுத்து போடலாம், வாட் எல்ஸ் டு லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா க்ரேஸியாக யோசித்தோம். அண்ட் ஹியர் வி ஆர். ஒரு வழியாக வந்தாச்சு. நம்ம எந்த ஹெல்மெட் ஷாப் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா Gears Chennaiன்ற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த Ekkatuthangal மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லை, ஒரு 5 மீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். 5 மீட்டர்ஸ் இல்லை, 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். சரி, 1 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் இருக்கும். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் சட்டின்னு ஒரு கடை இருக்குது, இங்கே சாய் வேலை இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் மேலே வந்து இதை வச்சுருக்காங்க. அங்கே இப்போ உள்ள போய் ஹெல்மெட் வாங்க. Come on. Give up quick, I don't give up, I won't give up this. Cause I know that I want it, know that I'm on it, I'll make it, I promise. You don't wanna fuck with me. A slow burn like a disease. Just tell me that I can and show you things. ஒரு வழியாக ஹெல்மெட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். வந்தோன்னே செலக்ட் பண்ணிட்டோம்லாம் நினைக்காதீங்க. ஒரு 30-40 ஹெல்மெட்டை மாட்டிட்டான், எதுவுமே பிடிக்காமல் கடைசியாக ஒன்று எடுத்துகிட்டு போய் செலக்ட் பண்ணிட்டோம். இதுதான் AXORோட நியான், அதான் அதோட பேர் நினைக்கிறேன். தான் செலக்ட் பண்ணுவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னோடய சைஸ் இல்லைன்ட்டாங்க. இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ அவங்க வந்து வேர் ஹவுஸ் அங்கே வச்சுருக்காங்களாம். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொன்னாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கன்னா அந்த கடைக்காரர் ஒரு வழி பண்ணி எடுத்துட்டான். அவர் பாவம் பைக்குக்கு மேட்சிங்காக ஆரஞ்சு கலர் வாங்கலாம்னு நினச்சோம். சரி, அதுக்கப்புறம் இப்போ யாரும் மேட்சிங்காக போடுறதில்லை, ஃபங்கியாக தான் போடுறாங்க அப்படின்னு. சரி அப்படின்ட்டு ரெண்டமாக செலக்ட் பண்ணதில் இது கொஞ்சம் எல்லா கலருமே வச்ச மாதிரி இருந்துச்சு. பைக்குக்கும் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இங்கெல்லாம் ஆரஞ்சு மாதிரி வச்சு பார்க்க டிசைனும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஏரோடைனமிக் டிசைனு, பின்னாடி ஸ்பாய்லர்லாம் வச்சு, அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக், அதுன்னு ஆன்டி ஃபாக் இது மாட்டியிருக்காங்க. அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த இது பேர் என்னது, வைசர், வைசர், இன்னர் வைசர், சன் வைசர், இதுவும் வச்சு எல்லாமே ஒரு டோட்டல் பேக்கேஜ் மாதிரி இதுக்குள்ளேயே இந்த ஒரு ஹெல்மெட்லேயே மற்ற எல்லா ஹெல்மெட்டில் இருக்க எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு. ஸோ இதே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொன்னார் 5,000 கிட்ட வருது. கிட்டத்தட்ட 4,994, 5,000 ரவுண்டா. அதாச்சு இந்த காமெடி பண்ணுற மாதிரி அதான் நான் 4,900,000 அந்த மாதிரி இது. இப்போ அப்படியே இப்படி இந்த கடையில் வந்து நாங்கள் வந்து பார்க்கும்போது வெறுமே இது மட்டும் இதெல்லாம் வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லை. மேபி ஃப்யூச்சரில் ஒரு பெரிய மோட்டோ விளாகிறாங்கன்னா அப்போ இதெல்லாம் வாங்குவோம் நாங்கள். அதுச்சு இந்த கடையில் வந்து நாங்கள் சும்மா வெறும் ஹெல்மெட்ஸ் மட்டும் இல்லாமல் இது கியர்ஸ் எல்லாமே இருக்குது, பேக் இருக்குது, விளாகிங்க்கு இதெல்லாம் இருக்குது. செயின் லூப் வேணும், வாங்க. காசு நெக்ஸ்ட் வாட்டி வாங்கிப்போம். சொன்னாங்க எல்லாம் கீ செயின்ஸ்லேருந்து பேசிக் எல்லாமே இருக்குது. க்ளவுஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வாங்கிருக்கு ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். சொன்னல ஃபன் பண்ணுவான்னு பேச விட்றானா பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ க்ளவுஸு, ரைடிங் ஷூஸ், இது ட்ராவல் பேக்ஸ் எல்லாமே இருக்குங்க. எல்லாமே வந்து நல்லா இருக்குது. 500லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். பேசிக் மாடல் வந்து 500 வருது. அதுக்கு மேலே லெதர் நம்ம பார்க்கணுன்னா 2000 மாதிரி ஆகும் அப்படின்னு சொன்னார். ஹெல்மெட் என்ன ஹெல்மெட் உனக்கு தான் நல்லா தெரியும், சொல்லு என்னென்ன கம்பெனி இருக்குது, என்னென்ன. இங்கே வந்து எல்லா ஃபாரின் பிராண்ட்ஸு, இந்தியன் பிராண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிராண்ட் பார்த்தீங்கன்னா வீகா, ஸ்டட்ஸு,
அப்புறம் ஸ்டீல் பேர்டு அதெல்லாமும் இருக்குது. ஃபாரின் பிராண்ட் MT, AXOR, SMK, LS2, AXXIS, AGV கூட இருக்குது. AGV ஹெல்மெட்லாம் காட்டு மேலே இருக்குது. ஓகே எல்லாம் க்ளோஸ் போவோம்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா AGV ஹெல்மெட்ஸும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் VR46 அந்த ஹெல்மெட் கூட இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30,000 நினைக்கிறேன் இந்த ஹெல்மெட்டு. அது இன்னும் செம்மையாக இருக்கும். இது அந்த இட்டாலியோட கலர்லேயே, இட்டாலி ஃப்ளாகோட கலர்லேயே பண்ணி சூப்பராக. AGVலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸும் வச்சுருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேசர் பிராண்ட் இருக்குது, LS2, அப்படியே அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு AXORலாம் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம ஹெல்மெட்டை வந்து அவங்க அந்த வேர் ஹவுஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரனால கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்குள்ளேயும் பயங்கரமாக பசிக்குது, பசி தாங்க முடியல அப்படின்ட்டானுங்க. சாப்பிட வந்துட்டு இருக்கோம். சரின்னு பார்த்தீங்கன்னா கீழேயே சாய் வேலை ஷாப் இருந்துச்சு. அங்கே வந்து அப்படியே டீ குடிச்சிட்டு லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே போய் ஹெல்மெட் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஹெல்மெட் ஆமாம் இப்போ தான் வந்துச்சு. அந்த கொரியருக்கா எடுத்துகிட்டு வந்தார். டீ குடிச்சிட்டு போய் மேலே வாங்கிட்டு போயிட வேண்டியது தான். கொரியர் அண்ணா, கொரியர் பாய் ஏதோ ஒன்று. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் வந்துடுச்சு. ஹெல்மெட் கூடயே பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தும் அப்படியே 2 கீ செயின் வாங்கணும். KTMலே போட்டு இருக்குது. அதனால் அப்படியே இதுவும் வாங்கலான்னு வாங்கிட்டேன். சொல்லுங்க ப்ரோ, இது எப்படி இது இருக்குல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் இது 2 லிங்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஹேங் ஆகிடுச்சுல இதில் இன்சர்ட் பண்ணிட்டு லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். உங்களுக்கு இதுலேயே ஹோல்ட் ஆகும் வச்சுக்கோங்க, வெளியே வரையும். பட் இது அடிக்கடி போட்டு எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ரோ. லைக் சிட்டியில் இது பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லாங் ஏதாச்சும் போகிறீங்கன்னா லைக் ட்வைஸ் தான் கழட்டுவீங்க போட்டுட்டு பிரேக் எடுக்கும்போது. அப்போ உங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட். இது கொஞ்சம் சேஃப்டி இது கொஞ்சம் பெட்டர் சேஃப்டியாக இருக்கும் குவிக்கலி இதோட. அதனால இந்த லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ஓகே. வேறு இப்போ இதில் வைசருக்கு தனியாக வந்து இது லாப் மாதிரி வந்துடும். இப்போ கையில் பிடிச்சி எடுத்திங்கன்னா அதோட லைஃப் கம்மியாகிடும். இதெல்லாம் நீங்கள் ரைட் பண்ணும் போது இப்போ இது வைசர் ஃபுல் க்ளோஸ் பண்ணிருக்கீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த சன் ஷேடு வேணுன்றதுக்காக ஓப்பன் பண்ணிக்கலாம் டே டைமில். இது நைட் டைம் நீங்கள் இது போட்டுக்கலாம். ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேடிங்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் ஹெல்மெட் ப்ளூடூத் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்லாட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே. இங்கே வந்து நீங்கள் ஹெல்மெட் ப்ளூடூத் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ரீசன்னா நீங்கள் ரைட் பண்ணும்போது காற்று எதுவும் உள்ளே வராமல் இருக்குது. ஹெல்மெட் லைக் அந்த ஸ்பீக்கர்ஸ் போட்டிங்கன்னா மைக் வந்து ஜா கிட்ட வந்துடும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை 2 லேயர்ஸ் மாதிரி இருக்குது. இந்த லேயரில் உங்களுக்கு ஃபாக் ஃபார்ம் ஆகும். ஆன்டி ஃபாக் டிஃபால்ட்டாக இல்லை வந்து. இந்த ஃபீச்சர் பேர் வந்து பின் லாக் சொல்லுவாங்க. இப்போ இதில் இந்த லிக்விட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஒரு லேயர் விடும். அது நமக்கு அவைலபிளாக இருக்குது. 500 ஒரு வழியாக ஹெல்மெட் வாங்கியாச்சு. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கடைக்காரரை அலை வச்சு இது பிடிக்கல அது பிடிக்கல எங்களை பட்டினியாக போட்டு சாவடிச்சு வாங்கியாச்சு. ஹெல்மெட் ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம அடுத்து ஹெல்மெட்லாம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் ஐக்கான் அதுலேயும் ஆல்னு கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க.